இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. முக்கியமாக குழந்தை பிறந்த வீட்டில் இந்த பதிவை நீங்கள் எல்லாரையும் கேட்க வைக்கிறது ரொம்ப நல்லது. ரகசிய உண்மைகள் சேனல் நேயர்களுக்கு இந்திய நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். சென்ற பதிவுகளில் உங்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, மிக்க நன்றி. இந்த பதிவும் சுவாரஸ்யமாக இருக்கும் போது நான் எப்போதும் சொல்வது போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட்டோட என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்கு. உங்கள் டேட் ஆஃப் பர்த் நேமோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச புது பலன்கள் நான் அனுப்பிச்சு வைப்பேன். அதில் உங்கள் பெயர் எந்த அளவுக்கு பொருந்திருக்கு பொருந்தலைங்கிற தகவல்கள்லாம் சொல்ல போகிறேன். இது வியாபார பெயருக்குமே பொருந்தும். வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயர் அனுப்பலாம். பிறந்த குழந்தை இருந்தால் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரத்தை எனக்கு அனுப்பலாம். மறந்துடாம நம்ம ரகசிய உண்மைகள் சேனல் ஸ்க்ரீன்ஷாட்டோட சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சுடுங்க. இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கணும். அப்போதான் உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் புரியும். அந்த ரெக்வெஸ்டோட இந்த பதிவை நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அவர்களுக்குரிய பிறந்த நேரத்தை வைத்து அவர்கள் எந்த நட்சத்திர ஆதிக்கத்தில் வராங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இதில் என்ன ஒரு குழப்பம் வரும் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தையுடைய நட்சத்திரத்திற்குரிய எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு சில எழுத்துக்கள் இருக்கும். இதில் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் அவங்களுக்கு தெரிந்த அந்த ஒரு அனுபவ அறிவோ அல்லது அடுத்தவர்கள் சொன்ன அறிவோ அதை வைத்து அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த எழுத்தை தாண்டி வெளியில் வேறு எந்த எழுத்து வச்சாலும் அது குழந்தையுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அது ஒரு மித்துனா அது நான் என்ன சொல்கிறது, ஒரு உங்களுடைய நம்பிக்கை தான். அதுக்கு உண்மையான பலன்கள்ங்கிறது கிடையாது. அது நீங்கள் கவனமாக ஒரு சில வகையில் மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் மொத்தம் 4 பாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ 1 to 4 பாதங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது, 27 நட்சத்திரங்களை நம்ம நமக்கு கொடுத்துருக்காங்க. 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள் அப்படிங்கிற கணக்கை வைத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சில நட்சத்திரத்திற்கு பாகை கணக்கின் படி பார்த்திங்கன்னா, இப்போ கார்த்திகையே எடுத்துக்கோமே, கார்த்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் அது மேஷத்தில் இருக்கும். ஏன்னா அது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது அது மேஷராசியாகவும், அடுத்ததாக அது வைகாசிக்கு போகும்போது கார்த்திகை 2 முதல் 4 பாதங்கள் வரைக்கும் அது ரிஷபத்தில் இருக்கும். இப்போ இவங்க என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, ரிஷபராசியா மேஷராசியா? இப்போ ரிஷபத்துக்குன்னா ஒரு எழுத்து, மேஷத்துக்குன்னா ஒரு எழுத்து மாற்றி வச்சுட்டா பலன் தராமல் போயிடும் அப்படின்லாம் பயப்படுவாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே பயப்பட தேவையில்லை. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அஸ்வினி நட்சத்திரம், முதலில் நம்ம பார்க்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்திற்கான எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். 1 to 4 பாதங்கள் வரை இது மேஷராசிக்குரிய ஒரு நட்சத்திரமாகவே தான் வருது. இதில் ராசி ரீதியாக எந்த குழப்பமும் கிடையாது. இதற்கான எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சு, சே, சோ, ல, இந்த எழுத்துக்கள் எல்லாமே இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய எழுத்துக்கள். இதில் இந்த ச அப்படிங்கிற சப்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இப்போ ஆண் குழந்தையாக இருந்தால் சுசீந்திரன், சுந்தரேசன் இப்படிங்கிற ஒரு பேர் நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பெண் குழந்தையாக இருந்தால் சுமதி, அப்படி சுசித்ரா, இந்த மாதிரிலாம் பேர் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க. இதில் இந்த சு அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்துக்களில் மட்டும்தான் நம்ம பேர் அமைக்கணுமா அப்படின்னு கேட்டால், மற்ற நட்சத்திர எழுத்துக்களையுமே நீங்கள் கன்சிடர் செய்யலாம். இப்போ இதில் பாத ரீதியாக 1 to 4 பாதங்கள் வரைக்குமே இதில் 2ஆம் பாதத்திற்கு ஒரு எழுத்து, முதல் பாதத்திற்கு ஒரு எழுத்து, 4ஆம் பாதத்திற்கு ஒரு எழுத்துன்னு தயவு செய்து பிரிக்க வேண்டாம். ஏன்னா உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்கும் பொழுது அதற்கான வாய்ப்புங்கிறது இந்த வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் இருக்க போகுது. ஒன்ஸ் ஒரு குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சிட்டிங்கன்னா அது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அதுதான் உங்களுடைய அடையாளம். ஸோ உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பேரை வைக்கணும்னு தான் எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் வீட்டில் உள்ள பெரியவங்களாக இருந்தாலும் விரும்புவீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் உங்களையே நீங்கள் ஷ்ரிங்க் பண்ணிக்கணும்? நிறைய ஆப்ஷன்ஸோட நேம் இருக்கிற மாதிரி நிறைய லெட்டர்ஸ் நீங்கள் போகலாம். நட்சத்திர எழுத்துக்களுக்குள்ளார தான் பேர் வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரைக்கும் நீங்கள் வைத்துக்கொண்டு, இப்போ இந்த அஸ்வினி 1 முதல் 4 பாதங்கள் வரைக்குமான அத்தனை எழுத்துக்களையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சு, சே, சோ, அதன் பிறகு ல.
இதில் நான் முக்கியமான சப்தமாக ச அப்படிங்கிற சப்தத்தை சொல்லியிருந்தேன். அந்த சாங்கிற எழுத்தையுமே எடுத்துக்கலாம். ஏன்னா சாங்கிற அந்த சப்தம் இல்லாமல் இந்த சூவோ சோவோ எதுவுமே கிடையாதுங்க. இது எப்படின்னா, நீங்கள் தமிழ் இலக்கணம் புரிந்தால் இது உங்களுக்கு மிகச்சரியாக புரியும். இச்சு ப்ளஸ் ஊ தான் வந்து சூ ஆகுது. இச்சு ப்ளஸ் ஏ தான் வந்து சே ஆகுது. ஸோ இந்த இச்சுங்கிற சப்தம் இல்லாமல் அது கிடையவே கிடையாது. ஸோ இந்த ச அப்படிங்கிற எழுத்தையிலும் நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் குழந்தைக்கு பெயர் வைக்கலாம். அதன் பிறகு லங்கிற சப்தம் வந்து குறிலாகவும் இருக்கலாம், நெடிலாகவும் இருக்கலாம். இப்போ குறிலன்னா நம்ம சொன்னோன்னா, இப்போ வந்து லக்ஷ்மின்னு ஒரு குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அதே மாதிரி லாவண்யா அப்படிங்கிற ஒரு எழுத்துலையுமே நீங்கள் பேர் அமைக்கலாம். அது தவறே கிடையாது. ஏன்னா இந்த இல் அப்படிங்கிற சப்தம் தான் வந்து இல் ப்ளஸ் அ லாவாவும் இல் ப்ளஸ் ஆ லாவாவும் மாறுது. முக்கியமாக இதில் நீங்கள் வந்து எண்கணித ரீதியாக அந்த குழந்தைக்கு நல்ல எண்ணுடைய பெயர் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இதில் ரொம்ப அவசியமானது. மற்றபடி இந்த எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்களோ அல்லது வெளிநபர்களோ நட்சத்திர எழுத்துக்கள் படி அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேள்வி கேட்காம இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த எழுத்துக்களை சஜஸ்ட் பண்ணுறேன். அதர்வைஸ் இந்த எழுத்துக்கள் தாண்டியும் எந்த எழுத்துல வேணாலும் பேர் வைக்கலாம். அது வந்து தவறே கிடையாது. பட்டு நட்சத்திர எழுத்துக்கள்னு நீங்கள் காம்ப்ரமைஸை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப போட்டு குறுக்கிக்காமல் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக ஆகலாங்கிறதுக்காக தான் இந்த பதிவே இவ்வளோ தூரம் நான் எடுத்து சொல்லியிருக்கிறதே. ஒன்ஸ் ஒரு குழந்தைக்கு நீங்கள் வந்து அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் பேர் அமைச்சு கொடுத்துட்டிங்கன்னா அது அவர்களுடைய நிரந்தர சொத்து. அவர்களுக்கு அது காலம் முழுக்க கெடுதலான காலகட்டங்களில் கூட நல்லது பண்ணி காப்பாற்றும். ஏன்னா எல்லா கிரக பெயர்ச்சிகளுமே வந்து எல்லா காலகட்டங்களிலுமே ஒரு மனிதனுக்கு நல்லதாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில குரு பயிற்சிகள் சரியில்லாமல் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு சனி பயிற்சிகள் சரியில்லாமல் இருக்கலாம். அது மாதிரி சரி இல்லாத காலத்தில் உங்கள் காலில் கடப்பாறையே உழுவணும்னு இருந்தால் கூட உங்களுக்கு அமையக்கூடிய அந்த எண்கணித பெயரானது காலில் கடப்பாறைக்கு பதில் குண்டூசியை உழ வைக்கும். அது பெரிய அளவுக்கு உங்களை வந்து காப்பாற்றும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்கும்போது இதெல்லாம் மனதில் கொண்டு மிக சரியான எண்ணை கொடுங்கள். ஒரு நிரந்தர சொத்தை உருவாக்கி தாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.